போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்ன தேடுறீங்க? சாவி காணாம போச்சு, அதான் தேடிட்டு இருக்கேன். சாவி எங்கே தொலைச்சிங்க அப்படின்னு. அங்கே விழுந்துச்சு அப்படின்றார். அப்புறம் ஏன் இங்கே தேடிட்டு இருக்கேன்? நான் லைட் இங்கே தான் இருக்குது, அதனால இங்கே தேடிட்டு இருக்கேன். தொலைச்ச இடத்துல தான் தேடணும். பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் அதை போய் தீர்க்கணும், வந்தாகணும். கேட்குறவங்களும் இது என்ன உறவு பற்றி பேசுகிறோமான்னு குழப்பிக்க வேண்டியதில்லை. அப்பாவை பற்றிய ஒரு இமேஜ் தகர்க்கப்படுது. யாரால்? அப்பாவாலே. விவரம் தெரியாத வயதுன்றப்ப சித்தப்பா இந்த பொண்ணுக்கிட்ட நிறைய மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. இது 2வது காரணம். இந்த பொண்ணு சொன்னது என்னென்னா, இப்போ இது சொன்ன ஆண்கள் அத்தனை பேருடைய முகமும் அந்த நேரத்தில் கோரமாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு தான், கணவர்கிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். இவரும் அப்படி தான் வந்தார். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்போவோ என்னென்னவோ நடந்திருக்கும். அந்த கோர முகங்களெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம கூட வாழ போகிறவர், அவருக்கும் அந்த கோர முகம்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பல மனங்களை புரட்டி இருக்கோம், பல மனங்களை பற்றி பேசியிருக்கோம். உங்களை சார்ந்தவர்கள், அதாவது இந்த கவுன்சிலிங் எடுக்கிறவங்க இருப்பாங்கள்ல, உங்களை மாதிரியே உங்கள்கிட்ட ட்ரெயின் ஆகி போனவங்க, இல்லை மற்ற கவுன்சிலர்ஸோட பார்வை இதன் மேலே எப்படி இருக்குது? இல்லை, முதல்ல இப்போ நான் என்னை பற்றி சொல்லும் பொழுது, ஒன்று நான் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர்ஸை உருவாக்குறேன். கவுன்சிலர்ஸை உருவாக்குறேன். இங்கேயே படித்து கவுன்சிலர் ஆகலாம், அதே மாதிரி இங்கேயே படித்து ட்ரெயினர் ஆகலாம். NLP சப்ஜெக்ட். அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 தான் என்னோடய ஏரியா. இதில் இப்போ நீங்கள் பேசுகிற கவுன்சிலருக்கு வருவோம். இங்கே படித்து கவுன்சிலர் ஆகிறது அப்படின்னு வரும்பொழுது எப்படி இருக்கும் அவங்க பார்வைன்னா, மற்றவங்க பிரச்சனையை கேட்குறது தானே, கேட்டு ஏதோ ஒரு தீர்வு சொன்னால் அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தனக்கு யாரும் எதுவும் சொல்லலையே, சரியான நேரத்தில் கைடன்ஸ் கிடச்சிருந்தா நான் நல்லா வந்திருப்பேனே, அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை எடுத்து நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வருவாங்க. இது செகண்ட். சில பேர் ப்ரொஃபஷ்னலாக இது ஒரு ப்ரொஃபஷன், நல்லா செய்யணும் அப்படின்னு வருவாங்க. இந்த 3 ஆஸ்பெக்டில் எப்படி வந்தாலுமே இங்கே படிக்க ஆரம்பித்து முடிக்கும்போது எல்லாம் மாறிடும். ஏன்னா இங்கே முதல் தகுதி கேட்கணும், முழுக்க கேட்கணும். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு செஷன் நடந்தது, கவுன்சிலிங் செஷன். ஒரு லேடி உட்காந்து பேசினாங்க. 12 மணிக்கு அவங்களுக்கு டைம், 1 மணிக்கு முடிக்கணும், 5 மணிக்கு முடித்தாங்க. 5 hours. நான் 2-3 தடவை தண்ணி, அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அவங்க ஒரு திரும்பி கூட பார்க்கல. அப்படின்னா என்னென்னா, இன்டைரக்டாக வாட் இட் சேஸ்னா, ஷீ வாண்ட்ஸ் டு ஷேர் எல்லாத்தையும், அந்த பிரச்சனைகள் அது இது. அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை அவங்க வீட்டில். கேட்குறதுக்கு இல்லாததுனால தானே ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. அப்போ கவுன்சிலர் ஆகிறதுக்கான முதல் தகுதி கேட்கணும். இப்போ இதை சொல்லும்போதே இப்போ நம்ம பார்க்குறவங்க யோசிச்சுட போகிறாங்க, ஓ எல்லாம் நல்லா ஒரு 6 மணி நேரம் பேசணும் போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு போகிறாங்க. அப்படி இல்லை. அது அவங்களுக்கு அவங்க பேசி முடித்ததும் சொன்னாங்க, இப்போ நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிட்டேன், எனக்கு என்னவோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டாங்க. வேறு எதுவும் அவங்க தீர்வெல்லாம் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு இந்த ஃபுல்லாக பேசினாங்கல்ல, தட் இட் செல்ஃப் ஹாப்பி ஃபார் ஹர். அது ஒரு விதமான மனிதர்கள். ஆனால் பொதுவாக என்னென்னா, ஒரு 1 hour, ஒரு 20 வருஷ வாழ்க்கை, 15 வருஷ வாழ்க்கையில் டாப் லெவலில் இருக்க ஒரு 5 ப்ராப்ளம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 45 minutes 50 minutes போதுமானது. மீதம் இருக்கிறதுல நான் கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு அந்த தீர்வை நோக்கி நகர்த்துறதுன்றது. ஸோ இந்த மாதிரி படித்து போகிறவங்கள்ட்ட இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, லைவாக அவங்களால கேஸ் ஸ்டடீஸை உணர முடியும். இப்போ நம்ம இங்கே பேசுகிற மாதிரி
என்னுடைய அந்த கோர்சஸ்லேயே கேஸ் ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியமானது. கேஸ் ஸ்டடீஸை எடுத்து பேசுகிறோம். ஸோ நான் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு இப்போ வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைக்காலஜி அண்ட் என்எல்பி அப்படின்னு சொன்னால், என்எல்பி சைக்காலஜி வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம். அந்த டெம்ப்ளேட்டில் உங்கள் பிரச்சனையை கொண்டு வர முயற்சி பண்ணோம். என்எல்பி அந்த டெம்ப்ளேட்டை உடைக்கும். அதனால் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் சைக்காலஜி தான் என்எல்பின்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் அதனால தான் நான் இதில் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். இல்லைன்னா வழக்கமாக சைக்காலஜி படிக்கிறதுன்னு போயிருப்போம். அப்படி ஐ வாஸ் நாட் ஓகே வித் சைக்காலஜி. இது வந்து தோ ஐ கான் த்ரூ சைக்காலஜி, எனக்கு வந்து என்எல்பி தான் வந்து பிரேக்கிங் தி பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அப்படி தான் வந்தது. இங்கே படிக்கிறவங்களுக்கும் அதே பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் நடக்கிறதுனால தேர் ஹாப்பி. இங்கே உங்கள்கிட்டயே ஆஷா பாக்யராஜ் வந்து அங்கே படித்த ஸ்டூடெண்ட் தான். ஆமாம். அவங்க ஸோ இன்றைக்கி அவங்களோட கேலண்டர் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 2 months ஃபுல்லுன்றாங்க அவங்க. ஸோ ஹாப்பி டு see. அதாவது இட் இஸ் நாட் அபவுட் பீயிங் பிஸி, இட் இஸ் அபவுட் சப்போர்ட்டிங் பீப்புள். அதுக்கு தான் ஆள் இல்லை. நிறைய பேர் பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். சார், நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சப்போ ப்ராப்ளம் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ 1 month கழித்து தான் பேசுகிறேன், அல்லது 2 months கழித்து தான், நான் அப்போ தான் டைம் கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறேன். இப்போ வந்து அந்த ப்ராப்ளத்தை நானே கிட்டத்தட்ட சால்வ் பண்ணிட்டேன். மீதம் இருக்கிற போர்ஷன் என்னால் முடியவே முடியாதுன்னு இருக்கிறது தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க. அது கொஞ்சம் முதல்லே இருந்திருந்தால் செஞ்சுருக்கலான்னு தோணும். பட் சிங்கிள் பர்சன் நம்ம வந்து கேஸ் ஸ்டடி டு கேஸ் ஸ்டடி ஃபுல்லி இன்வால்வ்டாக பண்ணுறோம். நம்மக்கிட்ட படிக்கிற கவுன்சிலர்ஸையும் அப்படி தான் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த சைக்காலஜியை வந்து என்எல்பி உடைக்குது அப்படின்னு. அது மாதிரி சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்கள் என்எல்பியை வச்சு எந்த ஒரு மனசை இந்த எபிசோடில் உடைச்சிங்க? அதாவது இந்த அப்பா அம்மா உறவு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. நான் சொல்ல போகிற இந்த அப்பா வந்து அடிப்படையில் நல்ல மனிதரும் இல்லை. நல்ல மனிதரும் இல்லைன்னா எண்ணங்களில் அந்த என்ன சொல்லுவாங்க, சூது வாது பொறாமை அந்த மாதிரியான மனிதர். இது ஒரு பக்கம் குழந்தைகளை பாதிக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட, இவர் வந்து லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப வீக். இப்போ இந்த பார்ட் 1 இது இப்படி இருக்கட்டும். இப்போ கவுன்சிலிங்க்கு எங்கிட்ட ஒருத்தர் வரார். வந்தவர் வந்து ஒரு 30s இருக்கார். அவர் வந்து, சார் ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கு வரேன், எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பிரச்சனை அதெல்லாம் கல்யாணம் ஆச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, அந்த இன்டிமெசி லைஃப்னு ஒன்று இல்லை. நான் எவ்வளவு அதுக்காக முயற்சி பண்ணாலும் அவங்க வந்து 100% நோ அப்படின்றாங்க. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஒருவேளை நான் வந்து நம்ம நார்மலாக ரெகுலர் லைஃப்பில் காலையிலேருந்து நைட் வர இருப்போம்ல கணவன் மனைவியா, அதில் அவங்க கூட ஒழுங்காக ஏதாவது இல்லாமல் போய் பேசி வருத்தப்பட்டு அதில் இப்படி இருக்காங்களான்னு கூட நான் அதெல்லாம் பேசி பார்த்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்களுக்கு அதில் ஆர்வமே இல்லை. இப்படியே இருப்போம் என்ன இப்போ அப்படின்றாங்க. அது வந்து எனக்கு இது எப்படி சார் இது போய் யாருக்கிட்ட எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்ல முடியாது, அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சொல்ல முடியாது, நல்லா இல்லை இது வெளியில் சொல்கிறதுக்கு. ஸோ இதுதான் என் ப்ராப்ளம் அப்படின்னு வந்தார். சரி, இதுதான் உங்கள் ப்ராப்ளம்னா பேச வேண்டியது நீங்கள் இல்லை, உங்கள் மனைவி. ஆமாம் சார், அவங்க வரமாட்டாங்க சார். நீங்கள் வந்து அது நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த முல்லாவோட கதை ஒன்று. முல்லா வந்து சாவியை தொலைச்சி தேடிட்டு இருக்காரு. அந்த பக்கமாக வந்தவர், என்ன தேடுறீங்கன்னு, சாவி காணாமல் போச்சு அதுதான் தேடிட்டுருக்கேன். எங்கே காணாமல் போச்சு, சாவி எங்கே தொலைச்சிங்க அப்படின்னு, அங்கே விழுந்துச்சு அப்படின்றார். அப்புறம் ஏன் இங்கே தேடிட்டுருக்கேன், அந்த லைட் இங்கே தான் இருக்குது அதனால் இங்கே தேடிட்டுருக்கேன் அப்படி. அது மாதிரி நீங்கள் வருவீங்க அதனால் இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படி முடியாது. வர வேண்டியவங்க அவங்க தான் வரணும். தொலைச்ச இடத்துல தான் தேடணும். பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் அதை போய் தீர்க்கணும், வந்தாகணும். சரி, எப்படி பொதுவாக கவுன்சிலிங் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பல முறை பேசி, கவுன்சிலிங்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அது வேண்டியதில்லை.
நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அதாவது நமக்குள்ள இன்டிமெசி தாம்பத்திய வாழ்க்கையே வேண்டியதில்லை. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா உங்களை சந்தேகமாக பார்ப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, சொல்லுங்கள், வேண்டியதே இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வேண்டியதில்லை. அது இல்லாமல் நம்ம எப்படி வாழ்ந்துடலாம், இன்னும் நல்லா வாழலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நான் பேசுகிறது ஓகே, இதே மாதிரி அவங்களும் வந்தால் தானே, அவங்களுக்கும் சொன்னாதானேன்னு சொன்னார், அதனால் நீ வரணும் அப்படின்னு சொல்லுங்கள். வருவாங்க. ஏன்னா இப்போ வந்து பிரச்சனையை சொல்லலை நான். இவர் போய் சொல்கிறாரு, ஆச்சரியமாக அவங்க வந்து, என்னது உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்றாங்க. இவர் வந்து, இல்லை எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் நீ வேண்டான்னு விரும்புறதுனால அது வேண்டாம். பட் அதுதான் வாழ்க்கையா, அது இல்லாமல் எவ்வளோ இருக்குல்ல வாழ்க்கையில், அதை நம்ம நல்லபடியாக இன்னும் அது அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டாங்க. ஓகே. வந்தால் இப்போ அந்த மேடம்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறேன். மேடம் வந்து இது இல்லாமல் தானே பேசுகிறோன்னு தானே பேசியிருக்கோம். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது இது இல்லாமல் தான் பேச போகிறோம், அது உங்களுக்கு வேண்டியதில்லை அதுன்ட்டு மற்றதெல்லாம் பேசுகிறோம், எப்படி வாழலாம், கணவன் மனைவி உறவு அப்படின்னு. பொதுவாக நம்ம வந்து இந்த கவுன்சிலர் அப்படின்றவரை வந்து வெளியிலேருந்து ஒரு உருவகம் வச்சுருப்போம். கிட்ட வந்து பேச 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 அவர் மேலே நமக்கு நம்பிக்கை கூடலாம் குறையலாம். கூடும்போது என்ன ஆகும்னா, சார் இது இல்லை பிரச்சனை, இதுதான் பிரச்சனை அப்படின்னு அப்போ தான் ஓப்பன் அப் ஆவாங்க. குறைஞ்சிதுன்னு வைங்களேன், எதுக்காக வந்தாங்களோ அதுக்கே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. மனித இயல்பு இது. இப்போ இவங்க வந்து ஒரு ஒரு 15-20 நிமிஷம் கடந்ததும் 15-20 நிமிஷம் கடந்ததும் இவங்க வந்து, சார் இதை நம்ம அப்புறம் பேசுவோம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என் கணவரை கொஞ்சம் வெளில போக சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ அவரை வந்து வெளியில் போயிட்டா நான் பேசுகிறேன் அப்படின்னா அவர் வந்து பயங்கர சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா இதுக்கு தானே கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டு போயிட்டார். இப்போ இவங்க பேச ஆரம்பித்தாங்க. இவங்க பேச ஆரம்பித்ததில், அதாவது இப்போ நம்ம பேச போகிற கவுன்சிலிங் செஷன் வந்து பேரண்ட்ஸ், கணவன் மனைவி, அப்பா அம்மா, இந்த 2 பொசிஷனில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவி உறவை சின்ன குழந்தைங்கள் பார்க்காது, தெரியாது அப்படின்னு நினச்சி செஞ்சிடுறது. அதுவும் குறிப்பாக ப்ரைவேசி இல்லை வைக்க முடியாத வீடுகள் இருக்குது. ஹாலில் எல்லோரும் படுத்துக்குவாங்க, அங்கே என்னமோ நடக்கும், இது குழந்தைங்க தானே, அதுங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய இந்த பெண் சொன்னதை சொல்லிடுறேன், அந்த நேரத்தில் எங்கள் ஃபாதரோட எங்கள் மதரோட முகம் இருக்குல்ல, அது வந்து கோரமாக இருந்தது, இனிமையெல்லாம் இருக்காது. இவங்களோட பார்வையில் கோரமாக இருந்தது அவங்க அம்மா அப்பா. அதாவது ஏதோ என்னமோ பண்ண அப்படி ஒரு கோரமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு இது ஒரு பயம். ஏன்னா நம்ம இயல்புலேருந்து மாறிடுவோம் போல இருக்கு செக்ஸ்னால. ஆமாம். ஒன்று, அதே பெண் இவங்க அப்பா வந்து அந்த தொடர்போடு இல்லை, அதாவது அம்மா அப்பா உறவு சொன்னேன் அது இல்லை, இவருக்கு நிறைய தொடர்புகள் அவங்க அப்பாவுக்கு. ஆமாம், அது வீட்லேயே அம்மா இல்லாதப்ப. ஓகே. அப்போ இந்த மனைவியாக வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து ஒரு கோரமான முகத்தை அந்த நேரத்தில் இந்த பெண் பார்க்குது. அதாவது வழக்கமாக அமைதியாக இருக்கிறப்பா அப்போ இல்லை, ஒரு மாதிரி அது செஞ்சே காமிக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு அப்பாவை நான் பார்க்குறேன். நல்லா கவனிங்க, அவங்க உறவை பற்றி பேசலை. இங்கே கேட்குறவங்களும் இது என்ன உறவு பற்றி பேசுகிறோமான்னு குழப்பிக்க வேண்டியதில்லை. அப்பாவை பற்றிய ஒரு இமேஜ் தகர்க்கப்படுது. யாரால்? அப்பாவாலே. எதனால்? இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால. என்ன விஷயம் அது? இன்டிமெசி. இந்த இன்டிமெசி வந்து அவங்கள நாம் வந்து இன்டிமெசின்னு சொல்ல முடியாது, அது வந்து தகாத உறவுன்னு சொல்லணும், இந்த உறவுகளால். அப்போ இந்த பெண்ணுக்கு இதுனாலே நம்ம இயல்பை மாற்றிடும் போல இருக்குது. இதுதான் பிரச்சனை.
இப்போ இந்த அப்பாவும் அம்மாவும் வெளியூர் போகும்போது இந்த பொண்ணை எப்போவுமே சித்தப்பா சித்திக்கிட்ட விட்டுட்டு போவாங்க. சிறு வயது, அந்த விவரம் தெரியாத வயதுன்றப்ப சித்தப்பா வந்து இந்த பொண்ணுக்கிட்ட நிறைய மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கார். இது 2வது காரணம், பிடிக்கல. 3வது காரணம், இந்த பொண்ணு டியூஷனுக்கு போயிருக்கு. டியூஷன் போன இடத்துல இந்த வாத்தியார் அப்படின்னு, வாத்தியாருன்ற பேரில் யாரோ இருந்திருக்காங்க, அவர். இது 3வது. 4வது, இந்த பொண்ணு வந்து ஒரு எக்ஸலண்ட் 100 மீட்டர்ஸ் ஓடுற பொண்ணு. அதில் அந்த பிடி மாஸ்டர்னு இருந்தவர். அதெல்லாம் கடந்து 8வது 9வது படிக்கிற அந்த காலகட்டங்கள், 10 அந்த காலகட்டங்கள் வரும்போது இந்த பொண்ணுக்கு நல்லா தூங்கி அடித்து போட்ட மாதிரி நான் தூங்கிடுவேன் சார். அந்த நேரத்தில் என் கூட படித்த பையனே என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான் சார் அப்படின்றது. இது எல்லாம் இந்த பொண்ணு சொன்னது என்னென்னா, இப்போ இது சொன்ன ஆண்கள் அத்தனை பேருடைய முகமும் அந்த நேரத்தில் கோரமாக இருக்கும் சார். இயல்பாக இருக்காதுல்ல. அவன் என்ன, அதாவது உண்மையான இன்டிமேசி வந்து அழகான சிரிப்பையும் நல்ல முகத்தையும் கொடுக்கும். இது எல்லாமே தகாதது தானே. அப்போ முகம் எப்படி இருக்கும்? அனுமதி இல்லாமல் பண்ண. அப்புறம் அது அவனுக்கே ஒரு பதட்டம், பயம், அவனுக்கு என்னமோ கிடைக்கணுன்ற ஒரு ஏக்கம், எல்லாம் சேர்ந்த ஒரு கோரமான முகமாக தானே அது இருக்கும். அதனால் எனக்கு இதில் விருப்பமே இல்லை சார். இப்போ நீங்கள் இதை தவிர மீதி எல்லாம் பேசுனீங்க, அது 15 நிமிஷமாக தான் பேசுகிறோம். அதுலேயே எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது இதை உங்கள்கிட்ட சொன்னால் ஒரு வேளை இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்றது சொன்னாங்க. இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ரொம்ப யோசித்து அப்புறமா அவங்களோட +2 கல்லூரி காலகட்டத்தில் அங்கேயும் இவங்களுக்கு விருப்பம் இல்லாமல், ஆனால் அப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் உணர்வு இருக்குது, ஆனாலும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இவங்களை எதையாவது பண்ண முயற்சி பண்ணுறது 2-3 தடவை நடந்துச்சு. அப்போ அதோடு எனக்கு இந்த ஆர்வமே போயிடுச்சு அப்படின்னு. இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஏன் திருமணம் பண்ணீங்க? யாருக்கிட்ட சார் இதை சொல்கிறது? எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லணும். எங்கள் அப்பா அம்மாவே இப்படி, அப்போ நான் அது பேச முடியாது. சித்தப்பா, எங்கள் சுற்றி இருக்கிறவங்க மேலே எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு இதுதான், கணவர்கிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். இவரும் அப்படி தான் வந்தார். ஆனால் இவர்கிட்ட அந்த முகம் இல்லை. ஆனாலும் எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது அந்த முகங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால் இது வேண்டாம், இது கிடையவே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு திருமணமாகி 2-3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. வேறு ஆண்கள்னால் வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க சார், நல்லவர் சார், ஆனால் எனக்கு தான் சார் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கடந்த கால முகங்கள் இருக்குல்ல, இந்த கடந்த கால முகங்களை வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்க, சார் புரியல சார். இல்லை மேடம், கடந்த கால முகங்கள். உங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா? இருக்கார். அவருடைய கடந்த கால முகம் தானே இது. அவர் இப்போது அப்படி தான் சார் இருக்கார். சரி, கடந்த கால முகம் நிகழ்கால முகம் தானே இது. ஆமாம். சித்தப்பா இருக்கார் சார். அந்த வாத்தியார் இருக்காங்களா என்னன்னு தெரில சார், ஆனால் அந்த முகம்லாம் மறக்கவே இல்லை சார். சரி, இன்னும் ஏதோ அந்த கல்லூரி, இந்த முகங்களை எத்தனை வருஷம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க? இல்லை சார், என்னால் மறக்கவே முடியல சார். இந்த மாதிரி இப்போ படத்திலலாம் பார்ப்போம்ல சார், நான் பார்த்ததும் எனக்கு இவங்க முகம் சர்ன்னு வரிசலாக ஞாபகத்துக்கு வந்துடும். சர்ன்னு வரிசலான்னா எப்படி? இங்கே தான் NLP வருது. சைக்காலஜி இதை வேறு சொல்லும். NLP என்ன பண்ணுதுன்னு இப்போ பார்த்துருவோம். என்ன சர்ன்னு வருதுன்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, சித்தப்பா, அந்த வாத்தியார், பிடி மாஸ்டர், ஸ்கூலு, +2, காலேஜு, அப்படி வரிசலாக வரும் சார். சரி, மோசமானவர் தான் அப்பா. ஆமாம் சார், மோசமானவர் சார். அப்பான்னு நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு அவர் செய்த
ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம்னா என்ன? ரொம்ப யோசிச்சு, சார் எனக்கு ஞாபகம் இல்ல. 5வது பர்த்டேவோ, 6வது பர்த்டேவோ அவர் எனக்காக வந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு, வெட்டும்போது அவ்வளோ அவர் சிரிச்சு நான் பார்த்தது அதான் சார். அதுதான் வந்து நான் அவர் சிரிச்சு பார்த்த முகம். ரைட்டு. சித்தப்பா பற்றி எனக்கு ஐயய்ய! பேசவே பிடிக்கல. ரைட்டு. அந்த 2 அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க சார். ரைட்டு. அப்போ இன்னும் மீதி பேர்லாம் வேண்டாம் சார், அதை பற்றியே பேசுவோம். ரைட். இப்போ அப்பா மட்டும் கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்குவோம். அப்பா கிட்ட 2 முகம் இருக்குது. ஒரு முகம் எதையோ தேடுகிற, எதையோ அதாவது வெறியோட பார்க்கிற ஒரு இந்த புலி வந்து மானை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முகத்தை வச்சுருக்கும். ஒரு கோரமா அந்த முகமாக இருக்கிற ஒரு அப்பா. இன்னொரு அப்பா வந்து தன்னுடைய பெண்ணுக்கிட்ட நல்லா சிரித்து பேசி பழகிற ஒரு அப்பா. இந்த முகத்தில், இந்த 2 முகத்தில் எந்த முகம் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்தால் நல்லது? ஆப்வியஸாக இந்த முகம்தான் சார். ஆனால் ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் அதை போய் தேர்ந்தெடுக்கிறோம்? ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது சார். எப்போ? அப்போ பயமாக இருந்தது சார். எப்போ? அப்போ பயமாக இருந்தது சார். இப்போ? இப்போ பயம் இல்லை சார். இப்போ தான் கணவர் இருக்கார். நல்ல கணவர் சார். அப்போது நமக்கு புரிதலற்ற காலத்தில் நம்மை பயப்படுத்திய ஒரு முகம் இருக்குது. அந்த முகத்தை காலத்துக்கு தூக்கிட்டு போகிறோம். நமக்கு புரிதல் வந்ததுக்கப்புறம் நமக்கு சந்தோஷம் கொடுத்துற ஒரு முகம் இருக்குது. ஆனால் அதை எடுத்துக்க தயங்குறோம். அப்படின்னா புரிதல் இன்னும் வரலன்னு அர்த்தம். புரிதல் வந்ததாக நம்ம பேசுகிறோம், ஆனால் இன்னும் வரல. அப்போ நீங்கள் காலத்துக்கு அந்த சின்ன வயசில் பார்த்த அப்பான்னு சொல்கிறீங்கள, அப்போ அந்த சின்ன வயசில் பார்த்த குழந்தையாகவே தான் வாழ போகிறீங்களா? அப்படின்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கணும் உங்கள்கிட்ட. அந்த சின்ன வயசில் பார்த்தீங்கள்ல ஒரு குழந்தை, அவங்க பேர் வேண்டாம், அதே பேரில் குழந்தை, இப்போ இருக்கிற குழந்தை. இப்போ இருக்கிறது குழந்தையா பெரியவங்களா? நல்ல பெரியவங்க. இப்போ இருக்கிற பெரியவங்க, குழந்தை. இது 2த்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? சொல்கிறாங்க, இந்த குழந்தை வந்து எதுக்கும் பயப்படும், இது பயப்படாது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும், இது வந்து அப்படின்னு ஒரு 5-6 விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு வித்தியாசங்கள் வந்த பிறகும் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் அந்த குழந்தையோட உணர்வு, முகம், அதை தூக்கிட்டு வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அடுத்து வரப்போகிற ஆணும் அப்படி தான் இருந்தா சரி. இப்போது கணவர் வந்து நல்ல கணவர்னு சொன்னீங்க. எப்படி சார்? இந்த மாதிரின்னா வேறு ஆள்னா என்ன சார் பண்ணியிருப்பார்? ஒன்று டிவோர்ஸ் பண்ணியிருப்பார், இல்லை இந்நேரம் வேறு உறவெல்லாம் எடுத்திருப்பார். சரியே இல்லாத அப்பாவோட முகத்தை சாகிறவரை தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. கண்ணுக்கு முன்னாடி சரியாக இருக்கிற, நல்லா வாழ்கிற, உங்களை புரிஞ்சுக்கிற கணவனோட முகத்தை பார்க்குறதுக்கு தயங்குறீங்க. இந்த கேள்வி அவங்கள வந்து யோசிக்க வைக்குது. மீண்டும் சொல்கிறேன், சரியே இல்லாத அப்பா, அவரோட முகம், அதை காலத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு தயார். என்ன புரிஞ்சுக்கிற, என்னுடைய ப்ரையாரிட்டிஸ்க்கு முன்னுரிமை கொடுக்குற, வேறு சிந்தனைகளற்ற ஒரு நல்ல கணவனுடைய தாம்பத்திய முகத்தை பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. இது என்ன புத்திசாலித்தனம்னு எனக்கு புரியலையேன்றேன் சார் அப்படின்றாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, காமன் சென்ஸ் இஸ் மோஸ்ட் அன்காமன்னுவாங்க. காமன் சென்ஸ் தான் இருக்கிறது இல்லை, மீதி எல்லாம். ஆனால் காமன் சென்ஸ் ஏடா இப்போ அறிவு இல்லை உனக்கு அப்படின்றது தான் நிறைய கேட்குறோம். அப்போ அறிவோடு இருக்குது, அதை நம்ம செய்கிறதில்ல. இவ்வளவு நல்ல கணவனுடைய தாம்பத்திய முகத்தை இன்னும் பார்க்கல, நம்ம பார்க்க விரும்பலை. நாம் வெறுக்கிற அப்பாவினுடைய தேவையற்ற முகத்தை வச்சுருக்கிறோம். இது காமன் சென்ஸா? யோசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க,
அப்புறம் திரும்ப யோசிக்கிறாங்க, கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. அவரை வர சொல்லுங்கள் சார்ன்றாங்க. அவர் வராரு. வந்ததும் எந்திரிச்சு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவரை, சாரின்றாங்க. என்னென்னமோ அங்கே நடக்குது. எனக்கு ஒரு கவுன்சிலராக அதை புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நன்றி சொல்கிறாங்க, போயிடுறாங்க. அதுக்கு மேலே நான் அதை பேசவும் விரும்பலை, போயிட்டாங்க. 6 மாதம் கழித்து ஸ்வீட்டோடு வர்றார், நல்ல செய்தின்ட்டு. பா, அவ்வளோதான் இந்த கவுன்சிலிங். அதாவது எப்போவோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்போவோ என்னென்னவோ நடந்திருக்கும். அந்த கோர முகங்களெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம கூட வாழ போகிறவர், அவருக்கும் அந்த கோர முகம்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவர் முறைப்படியான தாம்பத்தியத்துக்கு வர்றார். அது தகாத உறவு, ஒரு வலுக்கட்டாயமான உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தனுக்கு என்னவோ தேவைப்பட்ட ஒரு உறவு. இது கணவன் மனைவி உறவு. இங்கே இருக்கிற முகம் வேறு. இப்போது இவரும் அப்படி தான் இருப்பாரா, இவரும் அப்படி, ஆமாம் இவரும் முகமும் அப்படி தான் அப்படின்னு நினச்சா இது எங்கேருந்து இன்டிமேசி வர்றது? வரவே வராது. இது வேற. இதில் சிரிப்பு இருக்கும், கெஞ்சல் இருக்கும், சினுங்கல் இருக்கும். அது புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அந்த இடத்த நோக்கி பார்க்குறவங்களும் நகர்ந்தால் பல குடும்பங்களில் ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்றது இது. நீங்கள் சொன்ன சைக்காலஜி என்எல்பியில் சைக்காலஜி இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணும். நான் சைக்காலஜியை சரியில்லைன்னு சொல்லலை. சைக்காலஜியினால தான் அந்த மன இயல்ன்ற இடத்துக்கு நம்ம வந்தோம். ஆனால் சைக்காலஜிக்குன்னு சில லிமிட்ஸ் வந்துடுது, அட்ரஸ் பண்ணும். என்எல்பி அதை பிரேக் பண்ணும். காமன் சென்ஸ் என்ன? பிடிக்காத ஒருத்தரோட முகத்தை சாகிறவரை வச்சுக்குவோம். நமக்காக புரிஞ்சு வாழ்கிற ஒரு மனிதனுடைய தாம்பத்திய முகத்தை பார்க்கவே விரும்ப மாட்டோம். இது என்ன காமன் சென்ஸ்? இதில் என்ன இருக்குது அப்படின்னா அது என்எல்பி அதை அந்த தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின்னு சொல்லுவோம், டிபிக்யூ. இந்த கொஸ்டினை கேட்டதில் தான் அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. கோர முகங்களை ஒதுக்குங்கள், நல்ல முகங்களை அரவணையுங்கள். ஆமாம், நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.